ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட். என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ஸ்பெஷல். அதாவது மைசூர் பாக்கு தான் சமைக்க போகிறோம். மைசூரில் பிறந்து இந்தியா வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கிட்டு இருக்க இந்த நெய்யில் சமைக்கப்பட்ட ஒரு உணவு தான் மைசூர் பாக். மைசூர் பாக் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் வாங்க. கொஞ்சமாக சுகர், மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கொஞ்சம் நெய், அதை ஜலிக்கிறதுக்காக ஒரு சீவ். வாங்க எப்படி சமைக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கடலை மாவை ஒரு கிளாஸில் அளந்துக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ரொம்ப கருகு விடாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். சரி, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில்வர் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை தடவி வச்சுக்கலாம். கடல் மாவு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜலிச்சிக்கலாம். இது நம்ம ஏன் ஜலிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஸ்வீட்டு சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ஹார்டாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. வாங்க ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகர் எடுக்கணும். இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கரைச்சி பாயில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கம்பி பாதம் பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சா கடல் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கலரிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னா கருகுன ஸ்மெல்லு வந்துடும். அப்போ ஸ்வீட் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இதை அப்படியே நம்ம நெய்யை அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம நெய், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் சூப்பராக இருக்கும். வாங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சுவையான நாக்கில் வச்சா கரையிற மாதிரி நெய் மைசூர் பாக் ரெடி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச இல்லை, நிஜமாகவே நல்லா தான் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குக்கிங் பிளானட்.